கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடித்து விஷ சாராயம் குடித்து 69 பேர் இறந்து போறாங்க. அந்த செய்தியை ஒரு இந்திய செய்தியாக எங்க தலைவர் மாத்தினார். அந்த கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சந்திக்கின்ற பொழுதே அது ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாறியது. அதுவும் போராட்டத்தினுடைய ஒரு வடிவம் தான். 2008 இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவர் எங்க தலைவர் தளபதி அவர்கள். நீங்க உண்ணாவிரதம்னா திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தார் பாருங்க. எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்ணாவிரதம் இருந்து மதிய சாப்பாட்டுக்கு எஞ்சி வந்துட்டார். அந்த மாதிரியான உண்ணாவிரதத்தை எங்க தலைவர் முன்னெடுக்கல. ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். 2011 மீனவர்களுக்காக களத்துல நின்று போராடி இருக்காரு. களம் என்பது எங்களுக்கு புதிது கிடையாது. களம் என்பது எங்களுக்கு பழசுதான். அந்த அடிப்படையில் தான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நீங்க பார்க்கணும். ஆர்ப்பாட்டம் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு ஆர்ப்பாட்டமாக மாறி இருக்கு. அதான் குறிப்பா கட்டுப்பாடு இல்லாத கூட்டமா இது அப்படிங்கிற ஒரு கேள்விகளை தான் திரும்பி கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் கிடையாதுங்க. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டமா நீங்க அதை பார்க்கணும். அதாவது எதிர்பார்க்காத அளவிற்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு சொல்றாங்க, தலைவர் அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார் என்று ஏதாவது நாங்க செய்தி வெளியிட்டோமா? ஏதாவது நாங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டோமா? யூகத்தின் அடிப்படையில் ஏதாவது நியூஸ் வெளியிட்டோமா? எங்க பொதுச்செயலாளர் ஏதாவது அறிக்கை வெளியிட்டாரா? நாளைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வராரு, எல்லோரும் திரண்டு வாருங்கள் என்று ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டோமா? எதுவுமே கிடையாது. அப்ப அங்க வந்த கூட்டம் எல்லாமே மக்களுக்கான ஒரு கூட்டம். மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதிக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்களுடைய தோழர்கள் அநீதியை எதிர்த்து நீதிக்காக கூடிய ஒரு கூட்டம். இதே எங்க தலைவர் வராரு என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் வெளியிட்டு இருந்தோம் என்றால் சென்னை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. நீங்க சென்னையில இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் மக்கள் திரள் கூட்டத்தை நீங்க பார்த்ததுண்டா? திமுக எவ்வளவு மாநாடு நடத்திருக்காங்க, எவ்வளவு பொது சொத்துக்களை சேதப்படுத்திருக்காங்க. அதிமுக எவ்வளவு மாநாடு நடத்திருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க, பொது சொத்துக்களை சேதப்படுத்திருக்காங்க. நாங்க சரி செய்து தரோம் என்று என்னைக்காவது திமுக சொல்லியிருக்கா? நாங்க சொல்றோம்ல. அப்ப அரசியலில் நாங்கள் முன் உதாரணமாக இருக்கிறோம்.